பாமக எம்எல்ஏ அருள் செய்தியாளர்களை சந்தித்த அந்த காட்சிகளை நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். தந்தை மகன் இடையே மோதல் முற்றியிருக்கக்கூடிய நிலையில் பாமக இரண்டாக உடைந்ததா என்ற கேள்வியும் முன்வைக்கப்படுகிறது. இருவரும் மாறி மாறி நிர்வாகிகளை நியமித்து வருவதால் பாமக இரண்டாக உடைந்திருக்கிறதோ என்ற கேள்வியும் எழுப்பப்படுகிறது. அது குறித்தான அரசியல் விமர்சகர்கள் தங்களுடைய கருத்துக்களை தெரிவித்து வரக்கூடிய அந்த நேரலை நாம் தொடர்ந்து பார்த்துக் கொண்டிருக்கிறோம். பாமக தலைவராக பொதுக்குழுவில் முறைப்படி தேர்ந்தெடுக்கப்பட்டு தேர்தல் ஆணையத்தால் அங்கீகரிக்கப்பட்டவன் நான் என அன்புமணி தன்னுடைய தரப்பில் தெரிவிக்கப்படக்கூடிய நிலையில் பாமக தலைவராக தன்னைத்தானே ராமதாஸ் அறிவித்துக் கொண்டிருக்கக்கூடிய நிலையில் பாமகவின் தலைவர் தான் என அன்புமணி திட்டவட்டமாக தெரிவித்திருக்கிறார். அது குறித்தான அண்மை தகவல்களை நாம் தொடர்ந்து கேட்டுக் கொண்டிருக்கிறோம். விவரங்களையும் உடைய செய்தியாளர் ராஜேஷ் வழங்க நாம் கேட்கலாம். ராஜேஷ், நீங்க இணைப்பில் இருக்கிறீங்க. தொடர்ந்து நாம அண்மை தகவலை பார்த்துக்கிட்டு இருக்கிறோம். பாமக இரண்டாக உடைந்ததா என்ற கேள்வி எழுந்திருக்கிறது. பல்வேறு அரசியல் விமர்சகர்களும் கருத்துக்களை தெரிவித்து வராங்க. அடிப்படையில் இது தொண்டர்களை பாதிக்காதா அப்படிங்கிற கேள்வி முன்வைக்கப்படுதுல? தைலாபுரம் வெர்சஸ் பனையூர் என்ற அண்மை தகவல் வெளியாகியிருக்கிறது. பாமக தலைவராக பொதுக்குழுவில் முறைப்படி தேர்ந்தெடுக்கப்பட்டு தேர்தல் ஆணையத்தால் அங்கீகரிக்கப்பட்டவன் நான் என அன்புமணி தெரிவித்திருக்கிறார். இருவரும் மாறி மாறி நிர்வாகிகளை நியமித்து வருவதால் பாமக இரண்டாக உடைந்ததா என்ற கேள்வி எழுந்திருக்கிறது. தைலாபுரத்திலிருந்து பாமக நிறுவனர் ராமதாஸ் அறிக்கை வெளியிடுகிறார். அதற்கு நேர் எதிராக மாற்றாக ஒரு அறிக்கையை பனையூரிலிருந்து அன்புமணி, பாமகவின் தலைவர் அன்புமணி அறிக்கையை வெளியிடுகிறார். இது குறித்து பேசுவதற்காக பத்திரிகையாளர் சுவாமிநாதன் அவர்கள் நம்மோடு இணைப்பில் இணைந்திருக்கிறார். சார், இணைப்பில் வந்தமைக்கு நன்றி. இப்போ இருக்கக்கூடிய பாமகவுடைய அரசியல் சூழலை பார்க்கிறோம். தைலாபுரம் வெர்சஸ் பனையூர் அப்படின்னு இரண்டு தரப்பா பிரிந்து செயல்படுறாங்களோ அப்படிங்கிற கேள்வி எழுந்திருக்கு. பாமக உடைந்திருக்கு, நீங்க பாக்குறீங்களா? கண்டிப்பா சார், இது கண்டிப்பாக இது ஒரு பிளவு தான், நிச்சயமான ஒரு பிளவு தான். இதுலையும் பாத்தீங்கன்னா இன்னைக்கு கூட ராமதாஸ் அவர்களை நோக்கி சேலம் மேற்கு தொகுதியினுடைய சட்டமன்ற உறுப்பினர் அருள் போயிட்டு இருக்காருன்னு ஒரு தகவல் வருது. கிட்டத்தட்ட 5 சட்டமன்ற உறுப்பினர்கள் மட்டும்தான் இன்னைக்கு பாமகவினுடைய பலமா இருக்கு. அதுல ஒரு சட்டமன்ற உறுப்பினர் இப்பொழுது ராமதாஸ் அவர்கள் பக்கம் இருக்கிறாரு அப்படின்னு தான் இதை நம்ம புரிஞ்சுக்கணும். பெரும்பான்மையான நிர்வாகிகள், ஒரு 90% மேலான நிர்வாகிகள் இப்பொழுது அன்புமணி அவர்கள் பக்கம் தான் இருக்காங்க. இதை தாண்டி பாத்தீங்கன்னா பொருளாளர் பதவியிலிருந்து திலகபாமா அவர்களை இவர் நீக்கி உத்தரவுறாரு. அவர் இல்ல, அவங்க தான் பொருளாளர்னு அறிவிக்கிறாரு. ராமதாஸ் தன்னிச்சையா செய்யுது அப்படின்னு ஒருத்தர பொருளாளரை நியமிக்கிறாரு. இதையெல்லாம் தாண்டி நம்ம இந்த விஷயத்த உள்ளரசியலா பார்த்தோம்னா, கடந்த 2022 வருஷத்துல அன்புமணி ராமதாஸ் அவர்களை பொதுக்குழு கூடிதான் அவருக்கு புதிய தலைவராக தேர்ந்தெடுத்திருந்தாங்க. ஸோ அவர் பொதுக்குழுவால தேர்வு செய்யப்பட்ட ஒரு தலைவர். அந்த தலைவருக்கு சில அதிகாரங்கள் இருக்கு. ஒரு தேர்தல் ஆணையத்தால பதிவு செய்யப்பட்ட அரசியல் கட்சிகளுக்கான பொதுக்குழுவினுடைய விதிகளினுடைய அடிப்படையில அவர் இப்பொழுது ஒரு அங்கீகரிக்கப்பட்ட தலைவர் தான். அவர் இப்பொழுது ராமதாஸ் அவர்கள் இப்ப தனியா நடத்துறாலும் கூட இதுல மிக முக்கியமா இன்னொரு விஷயம், நமக்கெல்லாம் பெரிய ஒரு விஷயம் பார்த்தோம்னா, அன்புமணி அவர்கள் தன்னுடைய உரையில இன்னைக்கு குறிப்பிடுறாரு. அதுல ரொம்ப முக்கியமா பல விஷயங்கள் நடந்த விஷயங்களை எல்லாம் குறிப்பிட்டு ராமதாஸ் அவர்களுடைய கொள்கையான சமூக நீதி, சமத்துவம், ஜனநாயகம் இது எல்லாத்தையும் நாங்க கொண்டு போவோம் அப்படின்னு அவர் பேசியிருக்காரு. ஸோ இந்த இடத்துல ராமதாஸ் அவர்கள் தான் கொஞ்சம் இறங்கி வரணுமோ அப்படின்னு தோற்றம் தருது. ஏன்னா நிர்வாகிகள் எல்லாம் அன்புமணி அவர்கள் பக்கம் இருக்காங்க. அரசியல் கட்சிக்கான வியூகம் வகுத்து கொண்டு போகக்கூடிய வயது இன்னைக்கு அவர்கிட்ட தான் இருக்கு. ஸோ ராமதாஸ் அவர்கள் அறிவுறுத்தி இருக்கணும், இன்னும் கொஞ்சம் தன்னுடைய குரலை உள்மட்டத்துல கட்சிக்குள்ளதான் அவர் ஒழித்திருக்கணும். ஒரு பொதுவெளியில பேசிவிட்டதுனால இந்த இயக்கம் இன்னைக்கு சிதறிய நெல்லிக்காய் மூட்டை போல சிதறண்டு போனதா மாதிரியான ஒரு காட்சி இன்னைக்கு நமக்கு இருக்கு. ஸோ இந்த இடத்துல இப்ப நம்ம கண் முன்னாடி இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய காட்சியில ஒரு சட்டமன்ற உறுப்பினர் ராமதாஸ் அவர்கள் பின்னாடி இருக்காரு. நிர்வாகிகள் பெரும்பான்மையான பேர் அன்புமணி அவர்கள் பின்னாடி இருந்தாலும் கூட காலச்சூழல் இன்னுமே ராமதாஸை யாருமே இன்னும் விமர்சிக்க தொடங்கல. அந்த பாயிண்ட் ரொம்ப முக்கியமான ஒரு இடம். இதுல நம்ம அன்புமணி அவர்கள் குற்றச்சாட்டுகளை மறுத்தாலும் கூட பாமகவினர் இன்னும் வெளிப்படையா ராமதாஸை விமர்சிக்கல. யாரோ பின்னாடி இயக்குறாங்க அப்படின்னு தான் பேச தொடங்கியிருக்காங்களே ஒழிய ராமதாஸ் மீது தனிப்பட்ட விமர்சனங்களை இதுவரை அன்புமணியோ அவர் பின்னாடி இருக்கிறவர்களோ நேரடியான குற்றச்சாட்டு எதுவும் வைக்கல. ஸோ தன்னுடைய வயது காரணமா ராமதாஸ் அவர்கள் இதை மறுபரிசீலனை செய்யறதா அந்த இயக்கத்துக்கு நல்லது. இல்லாத சூழல ஒரு பிளவு ஏற்படுறதை தவிர்க்கவே முடியாது. நிச்சயமா பாட்டாளி மக்கள் கட்சியில இது வரக்கூடிய சட்டமன்ற தேர்தலில் பெரிய பின்னடைவை அந்த கட்சிக்கு ஏற்படுத்தும். ஏன்னா பாட்டாளி மக்கள் கட்சி கடந்து வந்த அரசியல் பாதையை நம்ம பார்த்தாலே தெரியும். ஒவ்வொரு தேர்தலையும் ராமதாஸ் தெளிவா காய் நகர்த்தி கூட்டணி கட்சிகள்கிட்ட பெரிய அளவுல சீட்டு வாங்கிடுவாரு. ஒரு வகையில பார்த்தா 2006, 2011 திமுக ஆட்சி ஒரு மைனாரிட்டி ஆட்சியா இருந்துச்சு. அப்ப கூட அவங்க கூட்டணியில ஒரு அங்கமா இருந்தாங்க. அந்த நேரத்துல அவர் பண்ண பாலிடிக்ஸ் தான் தெரியும் எல்லாருக்கும், ரொம்ப பயங்கரமா பாலிடிக்ஸ் தான் பண்ணுவாரு. சமீப காலத்துல இந்த கட்சி ஒரு பெரிய பின்னடைவை சந்தித்து வரக்கூடிய நேரத்தில், ஏன்னா அண்மை காலமா பெரிய தேர்தல் வெற்றி எதுவுமே பதிவு பண்ணல. அவங்க வெறும் 5 சட்டமன்ற உறுப்பினர்கள் தான் இன்னைக்கு இருக்காங்க. நாடாளுமன்றத்துல பிரதிநிதித்துவம் இல்லாத ஒரு சூழல் இருக்கு. இப்படியான காலகட்டத்துல இந்த கட்சி உடைவது அப்படின்னு சொல்றது ரொம்ப ஒரு பெரிய பாதிப்பை, ரொம்ப குறிப்பா வட மாவட்டங்கள்ல அவர்களுடைய ஓட்டாங்க யாருன்னு பாத்தீங்கன்னா பெரும்பாலும் அவருடைய சமூகம் சார்ந்த வாக்குகள். அந்த மக்களுக்குள்ளே இது பெரிய குழப்பத்தை ஏற்படுத்தும். யார் ஆதரிக்கிறது, ராமதாஸ் அவர்கள் பின்னாடி நிக்கணுமா,
இந்த நேரத்துல அன்புமணி அவர்கள் பின்னாடி இருக்கணுமா அப்படின்னு அந்த நிர்வாகிகளை விட்டுலாம். நம்ம ஓட்டு போடக்கூடிய மக்கள், அந்த குறிப்பிட்ட இந்த சமூக மக்கள், அவர்களுக்கு யார் ஆதரிக்கணும் அப்படிங்கக்கூடியது ஒரு பெரிய குழப்பத்தை பின்னடைவை ஏற்படுத்தும். ஸோ இதுல ராமதாஸ் அவர்கள் இறங்கி வராத வர இன்னொரு சாய்ஸ் என்ன இருக்கு அப்படின்னா, ராமதாஸ் அவர்கள் இதுல இறங்கி வரவே செய்யாட்டா, அவர் இப்படி எதிர்பார்த்து பேசிட்டே இருந்தாருன்னா அவரால் மீண்டும் ஒரு பெரிய கூட்டத்தை அவருக்கு பின்னாடி திரட்டிட முடியும். ஏன்னா ஒன்றுமே இல்லாத ஒரு பகுதிகளில் பாட்டாளி மக்கள் கட்சியை உருவாக்கி வன்னியர் ஓட்டு அந்நியருக்கு இல்லை என்கிற ஒரு பிரச்சாரத்தை தொடங்கி ஒரு இவ்வளவு பெரிய ஒரு ஜாதிய சமூக அமைப்பை ஒரு அனைவருக்குமான அமைப்பா அந்த பகுதிகளில் நிலைநிறுத்துறதுல ராமதாஸ் அவர்களுடைய பங்களிப்பு முக்கியமா இருக்கு.